நள்ளிரவின் நிஜம் பார்வை செய்திகள். தமிழக வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் முத்துசாமி மற்றும் தமிழக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம் ஆகியோர் அன்று ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனை பல்நோக்கு உயர் சிறப்பு சிகிச்சை பிரிவில் நவீன வசதிகள் கொண்ட கட்டண படுக்கை அறையை திறந்து வைத்தும் மருத்துவமனையில் பல்வேறு பகுதிகளில் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு செய்தியாளர்களை சந்தித்தார்கள். இந்நிகழ்வின்போது மாவட்ட ஆட்சித்தலைவர் ராஜகோபால் சுந்தரா, மாநிலங்களவை உறுப்பினர் அந்தியூர் செல்வராஜ், நாடாளுமன்ற உறுப்பினர் பிரகாஷ், அந்தியூர் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடாசலம், மாநகராட்சி மேயர் நாகரத்தினம், துணை மேயர் செல்வராஜ் மற்றும் அரசு மருத்துவர்கள், பணியாளர்கள் உடனிருந்தனர். செய்தியாளர் முனைவர் திருவாச்சிமூர்த்தி. நன்றி, வணக்கம். ஸ்கேன் ஒன்று வேண்டும் என்கின்ற வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சரிடத்தில் கோரிக்கை வைத்தார். பொதுவாக எம்ஆர்ஐ ஸ்கேன் என்பது 8.5 கோடி ரூபாய் மதிப்பிலானது. அதிநவீன தொழில்நுட்ப வசதி கொண்ட அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் வேண்டும் என்கின்ற கோரிக்கை ஈரோடு மக்களின் சார்பில் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களிடத்தில் எடுத்து வைத்து மாண்புமிகு முதல்வர் அவர்களும் அதை ஏற்று கடந்த நிதிநிலை அறிக்கையில் எங்களால் அறிவிக்கப்பட்ட 110 அறிவிப்புகளில் இந்த 41வது அறிவிப்பாக ஈரோடு அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் கருவி அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அந்த வகையில் அது இன்றைக்கு வாங்கும் பணிகளை டிஎன்எம்எஸ்சி நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறது. மிக விரைவில் அந்த எம்ஆர்ஐ கருவி இந்த மருத்துவமனையில் பொருத்தப்படவிருக்கிறது. அந்த வகையில் அதிநவீன தொழில்நுட்ப கருவிகள் ஏற்கனவே டிஜிட்டல் எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன் போன்ற வசதிகள் இந்த மருத்துவமனையில் இருக்கிறது. எம்ஆர்ஐ ஸ்கேனும் மிக விரைவில் வரவிருக்கிறது. இந்த நிலையில் இன்றைக்கு புதிதாக ஒரு வசதி என்கின்ற வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அரசு பொறுப்புக்கு வந்தவுடன் அரசு மருத்துவமனைகளின் மருத்துவ சேவையை பொதுமக்கள் அனைவரும் இன்றைக்கு தனியார் மருத்துவமனைகளுக்கு செல்வதை காட்டிலும் அரசு மருத்துவ சேவையை கூடுதலாக பயன்படுத்திக் கொள்ள தொடங்கி இருக்கிறார்கள் என்பதற்கு இன்றைக்கு ஒவ்வொரு மருத்துவமனையிலும் கூடிக்கொண்டிருக்கிற அந்த நோயாளர்களின் எண்ணிக்கையை பார்த்தால் தெரியும். 2 மடங்கு எல்லா மருத்துவமனைகளிலும் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னால் மருத்துவ சேவை பெற வந்தவர்களுடைய எண்ணிக்கையும் தற்போது வந்து கொண்டிருப்பவருடைய தினசரி ஓபி என்று சொல்லக்கூடிய அவுட் பேஷண்ட் எண்ணிக்கையாக இருந்தாலும் சரி, இன்பேஷண்ட் எண்ணிக்கையாக இருந்தாலும் சரி 2 மடங்கு 1.5 மடங்கு கூடியிருக்கிறது. அந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் மக்களின் எதிர்பார்ப்பை அரசு மருத்துவ சேவையை கூடுதலாக்குகிற வகையில் கட்டண படுக்கை அறைகள் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஏற்படுத்திட வேண்டும் என்கின்ற வகையில் முடிவெடுத்தார்கள். ஏற்கனவே சென்னையில் மட்டுமே ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் மட்டுமே அந்த கட்டண படுக்கை அறை என்பது இருந்து கொண்டிருந்தது. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எல்லா இடங்களிலும் அமைய வேண்டும் என்கின்ற வகையில் 2023ஆம் ஆண்டின் நிதிநிலை அறிக்கையில் எங்கள் துறைக்கு அதை அறிவிக்க அறிவுறுத்தினார்கள். அந்த வகையில் கோவை, மதுரை, சேலம் ஆகிய 3 மாவட்டங்களில் அந்த கட்டண படுக்கை அறைகளை அமைத்து நான் தனித்தனியே சென்று திறந்தும் வைத்தேன். 2023 ஜூன் திங்கள் 27ஆம் தேதி கோவை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் திறந்து வைக்கப்பட்டது. கடந்த ஆண்டு மார்ச் திங்கள் 2ஆம் தேதி மதுரை மருத்துவமனையில் திறந்து வைக்கப்பட்டது. கடந்த ஆண்டு ஜனவரி திங்கள் 14ஆம் தேதி சேலம் மருத்துவமனையில் திறந்து வைக்கப்பட்டது. இன்று ஈரோடு மாவட்டத்தில் 20 படுக்கைகளுடன் கூடிய 20 படுக்கை அறைகள், 20 அறைகள் பேவார்ஸ் என்கின்ற வகையில் கட்டண அறைகள் 20 இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. மற்ற மருத்துவமனைகளை பொறுத்தவரை 12, 15 என்று இருக்கிற நிலையில் 20 கட்டண படுக்கை அறைகள் இங்கே தற்போது மாண்புமிகு அமைச்சர் அவர்களால் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர், மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகியோர் முன்னிலையில், வணக்கத்திற்குரிய மேயர் போன்றவருடைய முன்னிலையில் இன்றைக்கு மக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டது.